ஹாய் கைஸ், நான் தான் ஏஜி கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிஎஸ் தான். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஹாகு கன் சேலஞ்சு. அதாவது நான் ஹாகு கன்னு மட்டும்தான் எடுத்து விளையாடணும். இந்த மேட்ச் ஃபுல்லாக இந்த ஹாகு கன் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் சேலஞ்சு கைஸ். கூட எம்ஜி கேமிங் இருக்காரு, அதாவது ரியல் லைஃப்பில். டே ஹாய் கைஸ், நான் எம்ஜி கேமிங். நான் இவன் கூட தான் இருக்கேன். சும்மா ஸ்பீட் கேம் பார்த்துருக்கேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கக்கூடாது, வெறும் ஃபிஸ்ட்டில் வேணால் அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மண்டேலே ஒருத்தர் ஷாட் வாங்குவான், அவ்வளோதான் முடிஞ்சு. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு கில். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் ஓடுவான், இவனுக்கு நிறைய டேமேஜ் கொடுக்கலான்னு பார்ப்பேன், அவன் மிஸ் ஆகிடுவான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படியே போயிடும். செகண்ட் ரவுண்ட் தான் நம்ம ஆட்டமே இருக்குது கைஸ். ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிடுவோம், பட் ஆனால் செகண்ட் ரவுண்ட் தான் சிவத்தாண்டவம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்டா இவன் ஆகு கண்ணை மட்டும் எடுக்கிறேன்ட்டு கில்லெல்லாம் விட்டுருவான். ஏன்னா எனக்கும் அதாவது இல்லை ஒன்றும் இல்லை கைஸ். இன்னைக்கு காலையில் ஒரு மேட்ச் போயிருந்தோம், வெஹிக்கிள் கில் சேலஞ்ச். அது போட்டியா? இல்லை, ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா? ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ஆனால் பண்ணி சரி நான் பார்த்து. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஹாக் எடுத்து விளையாட போகிற இடம் ஃபேக்டரி. போடா ஃபேக்ட்ரி ஏதோ ஒன்று. ஓகே, நான் வந்து க்ளூவாலு அதை வெஸ்டர்ன் எடுத்துக்கலாம். வேறு எதாவது உங்களுக்கு கன் சேலஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், கன்ஃபார்ம் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக யூஎஸ்பியா, அதெல்லாம் வேணாம் கைஸ். கிராஸ் போல சொல்லுங்க கைஸ். கிராஸ் போன்றது ஒன்றும் இல்லைப்பா, இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை. சாவுடா. ஸ்னைப்பர் சேலஞ்ச் ஒன்றே கொடுங்க. ஸ்னைப்பர் கஷ்டம் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கில் அடித்தா ஏசு, பட் ஆனால் ஒரே நிமிஷம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டெக் ஒன்று எடுப்போம். ஒரு கில்லும் ஏசு, பட் ஆனால் விட்டுருவேன். இந்த ரவுண்டில் க்ரோஸாக எடுப்பேன், நான் அதை வச்சு அடிக்க மாட்டேன், டீமெண்ட் கொடுத்துருவேன். ஓகே, நான் எப்போவுமே ஒரு ஹாக் பிளேயர். எனக்கு ஏன் ஹாக் பிடிக்குன்னா, லாங் ரேஞ்சாக இருக்கட்டும் ஷார்ட் ரேஞ்சாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே தரமாக அடிக்கும். அது எப்படி சொல்கிறது, ஹாக் பிளேயர்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஹாகை வச்சு எப்படி விளாடணும். அதாவது ஹாக் லவ்வர்ஸ் தெரியாது. இது இப்போ புதுசாக ஒரு ஹாக் ஈவெண்ட் வந்திருக்குல்ல, அது கூட இப்போ நான் எடுக்கணும். ஸ்கின்னு அதை கூட நான் ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் இருப்பான், இவனை முடிச்சு விட்டு அப்புறம் நடுவில் இந்த சைடில் ஒரு அலாக்கு மண்டையாக இருப்பான், ரைட் சைடில். இங்கே சும்மா வந்து இந்த க்ரோஸாக கையில் கிடச்சதா தூக்கி வீசிட்டேன். அப்புறம் இங்கே வந்தான், இவனையும் முடிச்சிட்டேன். மீதி இன்னும் ஒரே ஒருத்த அவன் அடிச்சு ட்ரிபிள் டேக்டான். அதுக்குள்ளே இன்னொரு பயபுல வந்து கன் எடுத்துட்டான், கில் எடுத்துட்டோம். இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனை முடிச்சா ட்ரிபிள் டேக்டான். இல்லைடா, சும்மா சொல்லி பார்த்தேன். அப்புறம் க்ரோஸாக கிடைக்கும், அப்புறம் டீமெண்ட்டை கொடுத்துருவேன். சொன்னீங்க என்னதுடா? என்னடா சொல்கிறேன்? 2 மேட்ச் ட்ரிபிள் டேக்டான். இல்லை ஒரே மேட்ச் தான், ஒரே மேட்சை ட்ரிபிள் டேக்டான். இது இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிலோ தான் அடிப்பேன், நிறைய கிலோ நான் அடிக்கல. ஏன்னா இவனுங்களே இப்போ அடிச்சிருவானுங்க. இதுக்கு நடுவில் எனக்கு இன்னொரு ஹாகு வேறு கிடச்சிச்சு, அதுவும் லெவல் 2 கிட்ட என்ன கொண்டு போயிட்டேன். எரிக்கிறாடா எல்லாத்தையும். கேம் பார்த்துட்டு இருக்கோம். என்னது
கைஸ் என்னாச்சு அப்படின்னா நாங்கள் ரேங்க் புஷ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பிஆர் ஒன்று போட்டோம் கைஸ். 20 நிமிஷம்தான் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும், நீங்கள் 20 நிமிஷத்தில் என்ன வேணால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னு ஆப் சொல்லிச்சு. சரி 20 நிமிஷம் தானே அசால்ட்டாக முடிச்சிடலாம் பிஆர் அப்படின்ட்டு நாங்களும் விளாட ஆரம்பித்தோம். ரெக்கார்ட்லாம் பண்ணிவிட்டு இது போகணும், பிஆர் போயிட்டு ஒரு 5 கிலோடா 5 கிலோ கிட்ட அடிச்சிருப்போம் கைஸ். அப்போ திடீர் 6 நீ மட்டும் 7 அடிச்ச, நான் 7 அவன் 6 அடிச்சிருக்கான் கைஸ். அதில் என்னாச்சு, ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி கைஸ், அது அப்புறமா பார்க்கலாம். இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணால் பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்யூ.